வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம லக்கியை எப்படி நம்ம லக்ஷ்மி காப்பாற்ற போகிறாங்க, ஒரு சின்ன க்ளூ கிடச்சிட்டாலும் நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பாஸ்கர் கால் பண்ணுறாங்க. பாஸ்கர் கால் பண்ணி நம்ம லக்ஷ்மி கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம லக்ஷ்மி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படியாவது வந்து கடவுளே எனக்கு வந்து லக்கி எப்படியாவது காப்பாற்றணும், ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடச்சா கூட அதை வச்சு நான் எப்படியாவது இந்த பார்வதி லக்கியோட அம்மா இல்லை அப்படின்றத நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜுன்னு வராங்க. அம்மா உங்களுக்கு பாஸ்கர் அங்கிள் கால் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்றாங்க. உடனே அந்த ஃபோனை எடுத்து அண்ணா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பாஸ்கர் வந்து லக்ஷ்மி கிட்ட அவங்க உண்மையை சொல்கிறதுக்கு வராங்க. இந்த மாதிரி வந்து அந்த நியூஸில் நான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோமா, அதில் வந்து அந்த பார்வதின்றவங்க வந்து லக்கியோட அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கரோட ஒய்ஃப் வராங்க. கோவத்தில் உச்சத்தில் போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த ஃபோனை வாங்கி அப்படியே சுக்கு நூறாக உடைச்சிட்டு அதில் இருக்கிற சிம் கார்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சி போட்டுடுறாங்க. உடனே பாஸ்கர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. லக்ஷ்மி கிட்ட நீங்கள் போயிட்டு உண்மையை சொன்னீங்கன்னா அந்த மனுஷா நம்மளை உயிரோடு விட்டுருவாளா, நம்மளை எப்படி வந்து துன்புறுத்தி நம்மளை எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கோம், அது கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, இப்போ லக்ஷ்மியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குடும்பத்தை வந்து நீங்கள் இழக்க போகிறீங்களா, நீங்கள் போயிட்டு இப்போ உண்மையை சொல்லிடுவீங்க, அப்படி சொல்லிட்டா இப்போ என்ன ஆகும், மித்ராவும் லக்ஷ்மியும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்போ மித்ரா கூட ஒன்று சேர முடியாதுன்னு நினச்ச மனிஷா என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. யார் இதுக்கெல்லாம் காரணம்னு அவள் யோசிச்சானா கண்டிப்பாக நம்ம மாட்டினோன்னா கண்டிப்பாக நம்மளை உயிரோட விட மாட்டான், நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும்னு தான் நினைப்பான். அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம், அவங்க பாட்டு அவங்க இருந்துக்கிட்டோம், அவங்களா கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம், அதனால நம்ம ரெண்டு பேருமே அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரோட ஒய்ஃபு பாஸ்கர் கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை தாங்க காட்டுறாங்க. பார்வதி நம்ம மனிஷா கிட்டேயும் நம்ம தேவியாண்டிக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க, மேடம் இதுக்கு மேலே வந்து என்னால் நடிக்க முடியாது, என்னால் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னை வந்து போலீஸ் கேஸு அப்படிலாம் மாட்டி விட்டுட்ருக்கீங்களே, இப்போ வந்து கேஸ்லாம் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுவேன், கேஸை போயிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்போ நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, இப்போ மட்டும் நீ வெளியில் போனேன்னு வச்சுக்கேன், அந்த லக்ஷ்மி கண்டிப்பாக உங்களை சந்தேகப்பட்டு உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா, அப்போ நீ அவகிட்ட மாட்டினா கண்டிப்பாக நீ மாட்டிப்ப, அதனால கொஞ்சம் அமைதியாக இரு, உன்னை எந்த இடத்துலையும் மாட்ட விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்றாங்க. இல்லை மேடம் எனக்கு இது என்னமோ தப்பாகப்படுது, எனக்கு சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல, அந்த லக்ஷ்மி நான் என்ன அந்த லக்கியை வந்து 10 மாதம் சுமந்தா பெற்றேன், நான் எதுக்கு இவங்களுக்காக வந்து நான் போலீஸ்லலாம் மாட்டணும், ஏதோ வந்து கிடைக்கிற 10-5 வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ வந்து நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஆசாசியாக வந்தால் இங்கே நடிக்கிற இதுக்கு பார்த்தா அதிகமாக போயிட்டுருக்கு, வேறு மாதிரி ஏதோ என்னை கொண்டு போகிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கவலைப்படாத, இதுக்கான பெரிய லாயரை நான் வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் இந்த கேஸில் வாதாடி ஜெயிக்கிற அளவுக்கு பார்க்குறேன், நீ கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியோட மண்டையை போட்டு நல்லா கழுவுறாங்க மனிஷா. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சரைவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரைவுக்கு ஃபோன் பண்ணதுமே பிஏ எடுத்து, மேடம் இந்த மாதிரி மனிஷா மேடம் கால் பண்ணுறாங்க, அவளுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவளால் சொந்த புத்தியே கிடையாது, அவளுக்கு யோசிக்கிற தன்மையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு என் டார்ச்சர் பண்ணுறதே வேலையாக இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, இப்போ அவகிட்ட அவளை வச்சு தான் நான் அந்த நந்தன் ஃபேமிலியோட கம்பெனியை வந்து நான் கையில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்காக சில பல வேலைகளை வந்து நம்ம சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம மனிஷா சொல்கிறாங்க, சரியும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க. இப்போ லக்ஷ்மி வர கேஸ்லாம் போட்டுட்டா, இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, எப்படியாவது அந்த கேஸில் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றாங்க. நீ கவலைப்படாம மனிஷா, நான் எவ்வளோ பெரிய வக்கீலாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அது சரையும் நீ வந்து பேமெண்ட் பற்றிலாம் நீ கவலைப்படாத, எவ்வளோ காசு செலவானாலும் அந்த காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா வந்து நம்ம சரைவு கிட்ட சொல்கிறாங்க. சரைவு சொல்கிறது உடனே பார்த்தீங்கன்னா சரைவுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே அந்த ஃபோனை சரி மனிஷா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஏ கேட்குறாங்க, என்னம்மா அவங்க இந்த வேலையெல்லாம் உங்களை விடுறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், அவள் எனக்கு ஒரு துருப்பிச்சுட்டு தான், அவள் வந்து அவளை வச்சு தான் சில பல கேமுகளை நான் விளையாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ அவளோட பணத்தை நான் எப்படியாவது வந்து அந்த கேஸ்
இந்த கேஸு இந்த வக்கீலுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நடுத்தருவில் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரிவு வந்து பெரிய பிளானை போடுறாங்க. சரியான ஆளுதாம்மா நீங்கள் அப்படின்றாங்க. பின்ன இவளுக்கு என்ன நான் வேலைக்காரியா? என்னமோ என்னை இடுப்புக்கெல்லாம் என்னை ஆட வச்சுக்கிட்டு இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்கிறா. நம்ம சும்மா இருக்கலாமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா நம்மளுக்கு ஆதாயம் இருக்கணும்ல. அந்த ஆதாயத்தை தான் நான் தேடுறேன். எனக்கு நந்தனோட குடும்பத்தோட அந்த குரூப் ஆஃப் கம்பெனியும் எனக்கு கிடச்சிரும். இந்த மனுஷாவையும் நான் நடுத்தரில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரையும் வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுன்னுவை தாங்க கட்டுறாங்க. ஜுன்னு போயிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. அம்மா எப்படியாவது நீ வந்து லக்கியை வந்து அவங்க அம்மாவோட யாருன்றதை கண்டுபிடிங்கம்மா எப்படியாவது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் அம்மா இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்றைக்குமே லக்கியை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கான வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுக்கு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம லக்ஷ்மி. இந்த பக்கம் நம்ம லக்கியும் ஜுன்னுவையும் தாங்க காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஜுன்னு வந்து நம்ம லக்கி கிட்ட சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உன்னை என்றைக்குமே விட மாட்டாங்க, எப்படியாவது உன்னை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுவாங்க. இவங்க உங்கள் அம்மா இல்லைன்றதையும் அவங்க நிரூபிப்பாங்க, நீ கவலைப்படாத லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க. லக்கி வந்து நம்ம ஜுன்னு கிட்ட சொல்கிறாங்க. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையோ, நான் வந்து சும்மா இருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா ஜுன்னு அப்படின்றாங்க. என்ன லக்கி ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் தானே எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு லக்ஷ்மி அம்மாவை பார்த்தா எனக்கு அம்மாவும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்ததுனால தான் நான் இந்த மாதிரி அப்பா கிட்ட போயிட்டு நான் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன். அப்படி மட்டும் நான் சொல்லாமல் இருந்தேன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, நாமளும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி ரொம்பவே வருத்தப்படுறாங்களா. அப்போ ஜுன்னு சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உன்னை எப்படியாவது காப்பாற்றுவாங்க. அம்மாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை வந்து கஷ்டப்படக்கூடாது, உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கேஸும் அதனால தான் போட்டாங்க. என்ன அப்பா தான் ரொம்பவே கோவப்படுறாரு அம்மா மேலே, எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுறாரு. இதுக்கும் நான் தான் காரணம். அப்பா வந்து திட்டுறாருன்னா என்னை வந்து இழக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு பயத்தில் தான் அம்மாவை திட்டுறாரு. எனக்கு இதுக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்கி, அம்மாவுக்கு மட்டும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடச்சிதுன்னா அதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அப்பாவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து திட்டுறாங்கல்ல, அதெல்லாம் அம்மா வந்து மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள திட்டும் போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாதுல்ல, அதனால தான் நிறைய விஷயத்தில் அம்மா வந்து அனுசரிச்சுட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் உன்னையும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலியாக ஒரு நாள் ஒன்று சேருவோம், நீ கவலைப்படாத, அம்மா உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மித்ராவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆகிடுது. இதை நினச்சி ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மியை தேடி ரூம் வாசலில் போய் நிற்கிறாங்க. லக்ஷ்மியும் உள்ளே வராங்க. வந்ததுமே நம்ம என்னங்க என்ன ஆச்சு, ஏதாவது கோமா இருக்கீங்களா, அடுத்தது என்ன திட்ட தானே போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க. நான் மட்டும் வந்து சரியான முடிவு எடுக்காமல் நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் ஒரு விஷயத்தை நீ தான் என்னை மாற்றிருக்க. அதுவும் இல்லாமல் இப்போ லக்கி அப்பா சொன்ன மாதிரி நான் வந்து அந்த பார்வதி கிட்ட தூக்கி கொடுத்து பார்வதி ஏதாவது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. ஆனால் நீ வந்து கரெக்டாக ஒரு அம்மாவா நீ கரெக்டாக அந்த விஷயத்தை நீ செஞ்சுருக்க. அந்த குழந்தையோட அம்மா யாருன்றது கரெக்டாக தெரியாமல் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஸ் போட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெனக்கிட்டு வேலை செஞ்சுருக்க. ஆனால் நான் ஒரு அப்பாவா தோத்துட்டேன் அந்த இடத்துல, லக்கிக்கு ஒரு அப்பாவா நான் தகுதியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்றாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. பின்ன என்ன, நான் வந்து பண்ணது தப்பு தானே, நான் ஏதோ ஒரு இதில் வந்து மூட நம்பிக்கையில் ஏதோ ஒரு விஷயமா பண்ணிட்டேன் நிறைய விஷயத்த. ஆனால் நீ கரெக்டாக இருந்து லக்கியை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த லக்கிக்காக பண்ணியிருக்கேன். அதை கூட நான் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நிறைய விஷயத்தில் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே வந்து மனசு நொந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மித்ரா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க தான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம லக்ஷ்மி கூட நம்ம மித்ரா சேர தான் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம மித்ரா பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம லக்ஷ்மியை ஹக் பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் கூடமே எதிர்பார்க்கல நம்ம லக்ஷ்மி. அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. பிடிக்கலாமா இல்லை பிடிக்கக்கூடாதா, ஏதாவது நினச்சிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடையூறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு வந்துடுறாங்க. ஜானு இதை பார்த்துட்டு அக்கா அப்படின்றாங்க. உடனே என்ன ஜானு அப்படின்றாங்க. இல்லை நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவோ சொல்லிட்டு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மித்ரா பார்த்த உடனேயுமே நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க, ஜானு அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை
சந்தோஷத்தோட குஜாலத்தோட போகிறாங்க. நம்ம ஜானு வந்து விவேக் கிட்ட சொல்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் கேட்குறாங்க, என்ன ஜானு ஒரே சந்தோஷமாக இருக்க, நம்மளோட கல்யாணத்தில் கூட நீ இப்படி சந்தோஷமாக இருந்த நான் பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. ஏண்டா கல்யாணத்தை நீ என்ன சந்தோஷமாவா நடத்தின, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் அந்த தாலியை நீ கட்டின, அப்புறம் எப்படி எனக்கு சந்தோஷம் இருக்கும், அதை விட பெரிய சந்தோஷத்தை நான் உன்னை பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்படி என்ன பார்த்த ஜானு அப்படின்றாங்க. அக்காவும் மாமாவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியல ஜானு அப்படின்றாங்க. ஐயோ உனக்கு என்னதான் புரியும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற, எனக்கு புரியாதனால தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் எப்படி அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜானு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம விவேக் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க. உடனே ஜானு சொல்கிறாங்க, ஏய் நீ பிடிக்கக்கூடாது, நான் தான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்சசி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவை நம்ம செல்லமாக வந்து நம்ம விவேக் வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ தான் நம்ம ஒன்று சேர்றது, நீ வந்து இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, நான் ஒன்று சேர்ந்து இது ஃபஸ்ட்டு நம்ம லவ்வராக இருந்தோம் அப்போவும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஏன் ஜானும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வரும், அக்காவும் மாமாவும் ஒன்று சேரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு வந்து நம்ம விவேக்கை வந்து வெறுப்பேற்றிட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷாவும் தேவியானியும் சரையு வந்து எந்த அட்வொகேட்டை வந்து லாயரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காகவே முன்னாடியே வந்துடுறாங்க. வந்ததுமே சரையு வந்து நம்ம மனுஷா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏ வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பார்த்தேன் அவளை இன்னைக்கு அவளோட எல்லா சொத்தையும் நம்ம பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே திட்டத்தை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நீ சொன்ன லாயர் எங்கே அப்படின்றாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே வந்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம தேவியானியே சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இவளுக்கு ரிகர்சல் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்கணும், அதுக்காக தான் இவ வந்து ரொம்பவே பயந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆண்டி அப்படின்றாங்க. அப்போ என்னம்மா டைம் ஆகுது, நீ ஏதோ லாயர் பற்றி சொன்ன சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டெல்லியிலேயே பெரிய லாயரு அப்படின்ற, அப்புறம் எப்படிம்மா அவர் இன்னும் காணவே காணும் அப்படின்றாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சாணக்கியா வந்து ரொம்பவே வந்து கெத்தாக வந்து காரில் வந்து இறங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவரை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போகிறாங்க. என்ன இது சாணக்கியா சார் தானே இது, அவர் போயிட்டு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு சின்ன கேஸுக்காக இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரமிச்சு போகிற அளவுக்கு நம்ம சாணக்கியா இந்த சின்ன கேஸுக்கு வராங்க. அப்போ மீடியா ஆட்களுமே வந்து சாணக்கியாவை பேட்டி எடுக்கிறாங்க. சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேஸ்லாம் இருக்குது, அந்த கேஸை விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு சின்ன கேஸுக்காக இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்றாங்க. சின்ன கேஸோ பெரிய கேஸோ அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, ஒரு பொண்ணு வந்து ஒரு பிள்ளையை பிரிஞ்சு இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்பவே மனவலியை கொடுத்தது, அதுக்காக தான் இந்த கேஸுக்காக நான் வாதாட வந்திருக்கேன், எனக்கு காசுன்றதெல்லாம் அடுத்த பட்சம் தான், இப்போ இந்த குழந்தைய இந்த அம்மா கிட்ட எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாதாடவே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட அருமை பெருமை பற்றியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இதை பார்த்துட்டு நம்ம தேவியானி அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. எப்படியோ நம்ம தான் இந்த கேஸில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இது வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மியோட லாயர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எங்களுக்குமே தெரியல, அவள் அந்த நோட்டீஸே ஜூனியர் லாயரை வச்சு தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரை மிஞ்ச யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த சரையு சொல்கிறாங்க. சரி அதுதான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சரையு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சொல்கிறாங்க, சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ மித்ராவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவியானியும் நம்ம மனிஷாவும் அப்படியே கழுதுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மித்ரா லக்ஷ்மி எல்லாருமே வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கிறாங்க நம்ம மனிஷாவும் தேவியானியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா வந்து யார் லாயர் அப்படின்றாங்க. அப்போ இருங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம மனிஷாவும் கேட்குறாங்க, ஆமாம் நம்மளுக்காக வாதாடுற லாயர் யார் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சாணக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, இவர் பெரிய லாயர் ஆச்சு, இவர் எப்படி இந்த பார்வதியோட கேஸுக்கு இவர் லேக்ஸ் கணக்கில் காசு வாங்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம மனிஷாவும் அவங்களோட ஆக்டிங் அந்த இடத்துல போடுறாங்க. ஆமாம் இவர் நிறைய பெரிய காசு வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்தது, இவ எப்படி இந்த 1 லட்ச ரூபாய் வந்து எப்படி கொடுப்பா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே டவுட் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொட்டுறாங்க. நம்ம லக்ஷ்மி கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க, நம்ம லாயர் யார் அப்படின்ட்டு, வருவாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்குமே ஒரு டவுட் வருது, இந்த அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விவேக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அர்ஜுன் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. லாயரை கேட்டிங்களா, அதோ வராரு பாருங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம அர்ஜுன் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம மனிஷாவோட தேவியானி கண்ணு முழுகி எல்லாமே அப்படியே பிதுங்கி வெளியில் வந்துடுது. என்னது அர்ஜுன் லாயரா அப்படின்றாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே அப்படின்றாங்க. அது வந்து அவங்க அப்பா தான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க, இப்போ அர்ஜுன்
ஆல்ரெடி வந்து லாயராக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து சரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ப்ராக்டிஸ் இல்லாமல் எப்படி, ப்ராக்டிஸ்லாம் இல்லாமலாம் இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம அர்ஜுனை பார்த்தா அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அர்ஜுன் வந்து ஹாய் மித்ரா, ஹாய் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம லக்கி பாப்பாவுமே இருக்காங்க. லக்கி பாப்பா எப்படி இருக்க அப்படின்றாங்க. நான் நல்லாவே இல்லை அங்கிள் அப்படின்றாங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் தான் அங்கிள் வந்துட்டல, கண்டிப்பாக உன்னை யாருக்கிட்ட இருந்து பிரிக்க விட மாட்டேன் மித்ரா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கிக்குமே உறுதி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அர்ஜுன் இந்த கேஸில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம மனுஷா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ வந்து சாணக்கியன் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து செம ஃபயராக வந்து இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். கேட்குறாங்க, ப்ராக்டிஸே இல்லாமல் அர்ஜுன் எப்படி இந்த கேஸில் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜெயதேவி சொல்கிறாங்க, எதுக்காக அபசகுணமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் எப்படியாவது ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் வாக்கு கொடுக்குறாங்க நம்ம லக்கி பாப்பாக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணக்கியோட போயிட்டு நம்ம அர்ஜுன் வந்து கை கொடுக்குறாங்க. அப்போ சாணக்கியாவை பற்றி நம்ம அர்ஜுன் கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேள்விப்பட்டுமா இந்த கேஸில் நீ வந்து ஆஜராயிருக்க, நான் தான் எப்படியோ இந்த கேஸை ஜெயிக்க போகிறேன், நீ எப்படியோ தோக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா ரொம்பவே திமுறா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சரையு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நம்ம ஜெயிக்கல அப்படின்னா அடியாட்களை விட்டு இந்த லக்கியை கடத்தி எப்படியாவது எங்கேயாவது வித்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களையும் ஒரு பக்கம் இறக்கியிருக்காங்க. இந்த பக்கம் மனிஷா கிட்ட பணத்தை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்திலேயே வந்து நம்ம சரையு ஒரு பக்கம் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் எப்படியாவது நம்ம அர்ஜுன் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஜெயதேவிக்கு. எனக்கு லக்ஷ்மி அர்ஜுன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பார்த்த அர்ஜுன் வேற, நான் வந்து அவரை பார்க்குற அர்ஜுன் வேற, அவரை வந்து எப்படி வந்து லாயராக வந்து நிறைய கேஸை ஜெயிச்சிருக்காரு, அதனால இந்த கேஸையும் அவர் எடுத்து ஜெயிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா முன்னாடியே சொல்கிறாங்க. மித்ராவுக்குமே நம்ம லக்ஷ்மி சொல்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமே இல்லை. ஏன்னா நம்ம லக்ஷ்மி சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நம்ம மித்ரா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம மித்ராவும் லக்ஷ்மி பேச நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா ஆட்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாணக்கியாவும் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு முன்னாடி என்ன கேஸ் அப்படின்னு கேட்கும் போது அப்போ இது வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தைய தேடி ஒரு அம்மா வந்திருக்காங்க, அந்த குழந்தை எங்கே இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ அந்த குழந்தைய கேட்டால் இவங்க கொடுக்க மாட்டுறாங்க, அதுக்காக தான் இப்போ கேஸே போட்டிருக்காங்க, இது ஒன்றும் பெரிய கேஸ்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியாவும் அங்கே ஜட்ஜு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை நான் எடுத்து வாதாடினா என்னோட பார்வதி வந்து அவங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னோட கட்சிக்காரர் வரணும் அப்படின்ட்டு பார்வதியும் வராங்க. பார்வதி கிட்ட வந்து நம்ம சாணக்கியம் வந்து என்னெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே சொன்னதுனால நம்ம பார்வதி அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொட்டி தீக்கிறாங்க. ஏன்னா அவங்களே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அதனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும், அந்த நடிப்பில் பின்னி எடுக்கிறாங்களே சொல்லலாம். அப்படியே அழுகுறாங்க, எப்படியாவது என்னோட பிள்ளையை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாணக்கியன் கிட்ட பார்வதி வந்து கேட்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாணக்கியன் வந்து நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆதாரங்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அந்த நர்ஸெல்லாம் வந்து காசு கொடுத்து விலை பேசி எப்படியும் வந்து பார்வதிக்கு சாதகமாக அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல சாட்சியுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால அந்த பக்கம் மித்ராவுமே ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால நம்ம மித்ராவுக்கு செம கோவம் வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து கடைசியாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த கேஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, அதனால கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு முன்னாடி கேட்குறாங்க. ஆனால் நம்ம சாணக்கியன் அந்த இடத்துல விடுற மாதிரியே தெரியல. என்ன இது, அதுதான் இதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்கே, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும், நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு தீர்ப்பு எழுதி கொடுங்க சார் ஜட்ஜையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நம்ம சாணக்கியன் வந்து விடாபடியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, குற்றவாளியை தப்பிக்க வைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ இந்த பார்வதி வந்து இந்த குழந்தையோட அம்மாவாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், நான் எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு முன்னாடி கேட்குறாங்க. அவங்க கேட்குறதோ நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுமே வந்து அடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கால அவகாசம் வந்து கொடுத்துட்றாங்க. இதனால நம்ம மித்ரா வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கப்புறம் வேலைக்காகாது, இது என்னமோ ஜெயிக்கிற மாதிரி தெரியல, இவங்க பாதி ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே பதட்டமாகுது. மித்ராவையும் போட்டு நம்ம மனிஷா ரொம்பவே குழப்பி விட்டுறாங்க. இதுக்கு மேலே நீ வந்து வேற லாயரை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவுக்கு வந்து எச்சரிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம மனிஷா. இந்த பக்கம் சரவிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, நம்ம முக்கால்வாசி ஜெயிச்சிட்டோம், இன்னும் கால்வாசி தானே நம்ம ஜெயிச்சிடலாம், இதுக்கப்புறம் இந்த அர்ஜுனால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சாணக்கியன் போயிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க, வெள்ளை கோர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டா நீ ஜெயிச்சிருவேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றாங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம்
லக்ஷ்மி என்ன சார் அமைதியாக இருக்கீங்க? இல்லை லக்ஷ்மி, உனக்கும் அந்த இடத்துல தான் பிரசவம் ஆச்சு. அப்போ இதில் எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அதனால் தகுந்த ஆதாரத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து அதுக்கான அவகாசம் கேட்டேன். நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத. இந்த சேலஞ்சை நான் ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்திருக்கேன் இந்த கேஸை. அதனால் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றாங்க. இல்லை சார், அவங்க ஏதோ பெரிய வக்கீல், அவங்க எதனா வச்சுட்டு போகிறாங்க. நான் எப்படியாவது இந்த கேஸை ஜெயிச்சு காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறாங்க அர்ஜுன். இதுக்கப்புறம் என்னங்க, நம்ம லக்கியும் ஒரு பக்கம் சோர்வாக இருக்காங்க. நம்ம ஜுன்னு வந்து கேட்குறாங்க, என்ன லக்கி நீ நம்ம வீட்டுக்கு வர மாட்டியா, கேஸ் ஜெயிக்கலையா அப்படி இப்படின்றாங்க. லக்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வந்து கண்டிப்பாக நம்ம லக்கியை காப்பாற்ற தான் போகிறாங்க. கடைசியில் நம்ம மனிஷா, நம்ம சரை எல்லாருமே மொக்க வாங்க தான் போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்ன ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.